ஏனுங்க மக்களே, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இது அந்தமானா இல்லை ஆஃப்ரிக்காவன்ற தலைப்பில். அதில் கூட நம்ம இந்த பாராட்டங்க ஐலண்ட்லாம் சுற்றி காட்டி ஜார்வா மக்கள் பற்றிலாம் பார்த்துருப்போம். வீடியோ ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே மெயினாக இந்த ஜார்வா செக் போஸ்ட்டில் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இந்த அந்தமான் ட்ரங்க் ரோடில் ஆல்ரெடி நான் அப்பா அம்மா கூட வந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக ஜர்னி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் டூர். அது போகிறதுக்கே ஒரு நாள் இல்லை 1.5 நாள் ஆகிடுச்சு. அங்கே சுற்றி பார்க்க ஒரு 2-3 நாள், ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு நாள், ஒரு பெரிய ட்ரிப்பு. ஆனால் கார்டு எரர் இருந்ததுனால அதை சூப்பர் வீடியோஸாக இப்போ போட முடியல. இந்த கரண்ட் 2026 சீரீஸ் முடிஞ்ச அப்புறம் அது ஒரு 3 எபிசோடு தான் வரும், போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா திரும்ப கூட போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை போட்டும் யாருமே ஞாபகம் வச்சுக்கலங்க. அதை கடைசி 2 வீடியோவில் கமெண்ட்ஸை போய் பாருங்களேன். ப்ரோ ஏன் பழைய வீடியோ போடுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, பழைய வீடியோன்னு சொல்கிறீங்க. ஏன் பழைய வீடியோனா என்னங்க? ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டு அதை ரீஅப்லோடு பண்ணால் நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அப்லோடே பண்ணாத வீடியோ அவ்வளோ ஒன்று செம்மையான ஒரு இடங்க. இந்த திக்லிபூர் ஏரியாலாம் பெருசாக யார் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரில. தமிழ்லாம் வந்து ரொம்ப கம்மி வீடியோஸ்லாம் பெருசாக யாருக்குமே தெரியாது. அந்தமானில் 300 கிலோமீட்டருக்கெல்லாம் ரோட் ட்ரிப் போக முடியும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ஸோ இந்தியா டூரிசமில் இவ்வளோ விஷயம்லாம் இருக்குதுன்னு நான் வந்து சொல்ல வரேன். ஆல்ரெடி இப்போ லிட்டில் அந்தமான்லாம் போயிட்டதுனால இந்த ட்ரிப் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ரிட்டன் என்னால் திக்லிபூர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நல்லா எடிட் பண்ணி அந்த பழைய வீடியோ போடலான்னு பார்த்தா சில பேர்லாம் கேட்குறாங்க, ஏன் பழைய வீடியோ போட்டு எங்களை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அவ்வளோ கொலை குத்தமாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது எதுவுமே நான் உங்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் பண்ணல, நான் சொல்லிட்டு தான் செஞ்சேன். மெயினான விஷயம் வந்து இந்த திக்லிபூர் ஏரியாலாம் அவ்வளோ அழகழகான இடம் இருக்குங்க. அங்கே போய் பார்த்துனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அந்தமான் ட்ரிப்லாம் பிளான் பண்ணிங்கன்னா என் வீடியோ ஓடலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. அவ்வளோ சூப்பரான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு போகிறதுக்கு 2வது தடவை போகிறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் அந்த வீடியோ எடுத்து போட்டேன். இது எதுவுமே ரீஅப்லோடு கிடையாது. அந்த சமயத்தில் என்னால் அப்லோடு பண்ண முடியல, ஏன்னா கார்டு இஷ்யூனால அது என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. பொறுமையாக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஹெல்ப் வாங்கி அதை ரெக்கவர் பண்ணி டேட்டா இருந்துச்சு. இந்த அந்தமான் சீரீஸோடு அதை போட்டுவிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு தான் போட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் அதை நம்பலை, பார்க்கலை, பழைய வீடியோ தான் போடுறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் அதோட கடைசி வீடியோ. 3 வீடியோ சொன்னேன், இது 3வது வீடியோ. நாளையிலேருந்து நம்ம அந்தமான்லேயும் கிளம்பி சிக்கிம் நோக்கி போவோம். ஓகேவா, கல்கத்தா போய் சிக்கிம் போவோம். அதெல்லாம் கரண்ட் வீடியோஸ் லைவாக எடுத்தது தான். ஸோ யாரும் கோச்சிக்காமல் அதை கொஞ்சம் பாருங்கப்பா, ஜாலியாக. சரி, நிறைய பேர் இந்த கடைசி 2 வீடியோ பார்க்கறதுனால நான் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேங்க. ஸோ இந்த அந்தமான் பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் பிளேயர் டு திக்லிபூர் நார்த் அந்தமான் போகிறது அவ்வளோ சூப்பரான ஸ்டெச்சுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாராட்டாங் போவீங்க, அங்கேருந்து ரங்கட்டு, மாயாபந்தர், ஃபைனலாக திக்லிபூர் போய் சேருவீங்க. இந்த ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயினாக ரங்கட்டில் மேங்க்ரூவ் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு பீச்சுக்கு போகிற ஸ்டெச்செல்லாம் செமையாக இருக்கும். டைம் கிடச்சா அந்த பழைய 2 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் திக்லிபூர் ஏரியா போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மினி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா குளுன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குங்க. செம்ம ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து ரோசன் ஸ்மித் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள். அது தாறுமாறாக இருக்குங்க. இந்த நண்பன் படம் பார்த்துட்டிங்கன்னா அதோட கிளைமேக்ஸில் வந்து இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம வைரஸ் கூட வந்து தலைவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் ஷாட் போடுவாங்க பாருங்களா, அதெல்லாம் தாறுமாறான இடம். எப்படி உங்களுக்கு அந்த இடத்த நான் காட்டாமல் வைக்கிறது? திரும்ப அதுக்கு போகிறதுக்குலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமானே தெரியல. ஒரு வாரம் சாலிடாக அவங்க போயிட்டு வரதுக்கு நீங்கள் தனியாக கார்லாம் ஹையர் பண்ணி போனீங்கன்னா ஒரு 20-30 ரூபா ஆகும். ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குது, ரோடு கண்டிஷன் மோசமாக இருக்கும். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, உங்களை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டேன். ஸ்கேம்லாம் கிடையாதுங்க. அதில் என்ன பெருசாக ஒரு வீடியோ பழச போடுறதுனால ஆகிட போகுதுன்னு எனக்கு தெரில. யாராவது வந்து இது தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. யாரும் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயமே. கொலை குத்த செஞ்சவங்களாம் விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அதுவும் ரீஅப்லோடு கூட இல்லை, ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த வீடியோலாம் போடுறேன். யாரும் வந்து முழுசாக இந்த காணொலியும் பார்க்குறது கிடையாது, அரைகுறையாக பார்த்துட்டு. ஆனால் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு பவர்ன்றது ரொம்ப அதிகங்க. ஒருத்தர் நல்ல விதமாக போட்டால் அது 10 பேர் வந்து லைக் பண்ணவங்களே ஒரு 10 நல்ல கமெண்ட் வராது. ஆனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 40-50 நெகட்டிவ் கமெண்ட் வரும். நம்ம ஊரில் வந்து நெகட்டிவ் விஷயம் ரொம்ப வேகமாக பரவிடும், பாசிட்டிவ் விஷயம் பரவாது. ஸோ நீங்கள் வந்து என்னை நம்புனீங்கன்னா என்னை நம்புங்க, நான் உங்களை என்றைக்குமே வந்து ஏமாற்றலாம் மாட்டேன். முதல்ல இது ஏமாத்துறதே கிடையாது. ஒரு வீடியோவில் இப்படி என்ன ஆகிட போகுது அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த இடம் சூப்பரான இடம், கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி வீடியோ ஃபைனல் வீடியோ, இதை பார்த்து முடிச்சிருங்க.
இதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ் சீரீஸ்க்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். சிக்கிம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், மாஸ் பண்ணுறோம். அங்கேருந்து பீகார் போயிருப்போம். பீகார் வந்து போய் அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் விளாகிங் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு எனக்கே பெருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கடைசி 3 வீடியோ, ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட வந்து ஃபுட்டேஜ்லேருந்து மட்டுமே வந்து 2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் எடிட் பண்ணி இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடிட் பண்ணி பார்த்தா 20 நிமிஷம் கூட வரலங்க. அந்தளவுக்கு கன்றாவே எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இருந்தே என் விளாகிங்க்கும் இப்போ இருக்க விளாகிங்க்கும் இப்போ நல்ல வித்தியாசம் இருக்குல்ல. ஜாலியாக அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எடிட் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பழைய வீடியோஸ்லாம் அவன் பேசுகிறான் லூசுத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கான். வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த காலத்தில். ஸோ அதனால் வந்து எஸ், நிறைய பேர் வேறு கண்டுபிடிச்ச மாதிரி இது வந்து மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போனா இது வந்து கண்டிப்பாக கொரோனா டைம் வீடியோவாக தான் இருக்கும். யாரை நீ ஏமாற்ற பார்க்குறாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தாலே தெரியுது அதை வந்து பழைய வீடியோ மூஞ்சே வித்தியாசமாக இருக்குது. அதில் நல்லா ஒரு குழந்தையாட்டம் இருக்கேன் நான். ஸோ அது வந்து 2021 22 எடுத்த வீடியோங்க. பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் யாரும் வந்து இது வேணாம், ஜாலியாக கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபார் ஷுவர் நார்த் அந்தமான் ட்ரை பண்ணி பாருங்கள், லிட்டில் அந்தமான் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான இடம். இந்த ஹேவலாக்லாம் போகிறத விட இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீல ஐலாண்ட் போங்க, சமோரத்தாக இருக்கும். அதுவும் போட்டிருப்பேன் நான். கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் காமிச்ச சீனரி, பின்னாடி இருக்க அந்த ஹைட்டான மலை, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ ஊட்டிலையோ கொடைக்கானல்லையோ இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் இருக்கிறது அந்தமானோட லாஸ்ட் பாயிண்ட், அதாவது கிரேட்டர் அந்தமானோட லாஸ்ட் பாயிண்டில் இருக்கேங்க. இந்த ஊர் பேர் வந்து திக்லிபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான அந்தமான் ரோட் ட்ரிப்போட ஃபைனல் டேயில் இருக்கும். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் அந்தமானில் வந்து பை ரோடு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த திக்லிபூரை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல், இது வாய் வார்த்தைக்கு சொல்லுங்க, உண்மையாலே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பியூட்டிஃபுல் திக்லிபூர் ட்ரிப்புங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நம்ம போர்ட் பிளேர் போகிறதுக்கான டிக்கெட்ஸ் போய் புக் பண்ணணுங்க. இங்கே காலையில் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ஆஃபீஸ் வந்து 9 மணிக்கு திறப்பாங்க. ஸோ 8:30க்கெலாம் போய் லைனில் நின்னா தான் நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். இங்கே வரத்துக்கு டிக்கெட்ஸ் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பஸ்ஸில் மட்டும் நம்மளுக்கு டிக்கெட் கிடச்சிருந்தா அவ்வளோ வசதியாக இருந்திருக்குங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நைட்டு வந்து திக்லிபூர்லேருந்து கிளம்பி போர்ட் பிளேர் போகுதுங்க. இதுக்கு ஆன்லைனில் புக்கிங் இருக்கா நமக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடலாம். இந்த சர்வீஸ் செம வசதியாக இருக்கும். இது ஒன்லி திக்லிபூர்லேருந்து போர்ட் பிளேருக்கு மட்டும் தான் நைட் சர்வீஸ் இருக்குது. போர்ட் பிளேர்லேருந்து திக்லிபூருக்கு நைட் சர்வீஸ் கிடையாதுங்க. அதுக்கு ரீசன்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ அகைன் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்தோம். இன்னும் திறக்கலை. இன்றைக்கி நைட்டுக்கு டிக்கெட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இதை பொறுத்து தான் நாங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் போடணும். இங்கே திக்லிபூர் சிட்டி சென்டர்லேயே அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குங்க. அழகான ஒரு தமிழ் கோவில். இந்த இடத்துல நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தமிழ் சாப்பாடுக்கோ இல்லைனா வந்து தமிழ் மொழிக்கோ ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தமிழ் சங்கமாங்க திக்லிபூர் நார்த் அந்தமான் இங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் தான் அப்படியே நம்மளுக்கு புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் திக்லிபூர். இங்கே தான் நீங்கள் புக் பண்ணணும். இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க நாளைக்கு காலையில் போகிறதுக்கு. இப்போ நம்ம ஏரியல் பே ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. இந்த ஏரியல் பே ஜெட்டிலேருந்து தான் ரோசன் ஸ்மித்துக்கு வந்து போட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ரோஸ் ஐலாண்டு இங்கேருந்து போயிடுவோம், ஸ்மித்துக்கு நடந்து போனோம். அது எப்படின்றது அங்கே போய் சொல்கிறேன். நீங்கள் அந்த இடம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவீங்க என்ன படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுக்கு நம்மளுக்கான டிக்கெட் அண்ட் பர்மிட் வாங்கணுங்க. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டுக்கு தான் இங்கே வந்து கணக்கு. நம்ம அங்கே பார்த்தா மாதிரி ஒரு ஆளுக்கெலாம் கணக்கு கிடையாது. ஒரு போட்டுக்கு 5500 ருபீஸ். 5 பேராக இருந்தால், இதே 8 பேராக இருந்தால் 8000 ரூபாவா. நம்மளுக்கு வேறு ஏதாவது ஜாயிண்ட் ஆகுதா பார்ப்போம். இல்லை நம்ம ஒரு போட் செப்பரேட்டாக 5500 கொடுத்து தான் ஹையர் பண்ணி போகணும். லெட்ஸ் சி. ஒரு குரூப் இருக்குது, பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஹனிமூன் கப்புள்ஸு வந்தால் தான் வருவாங்க, பார்த்துக்கலாம். ஒரு வழியாக நம்ம வந்து அங்கே பர்மிட்லாம் போட்டு போட்டுக்கெலாம் பே பண்ணி கிளம்பியாச்சுங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ 5 பேர் இப்போ போகிறோம் போட்டில். 5500, அப்போனா ஒரு ஆளுக்கு 1100 ருபீஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். மோஸ்ட்லி இங்கே வந்து டூரிஸ்ட் ரொம்ப கம்மிங்க. நாங்கள் வரும்போதே வந்து ஃபுல் போட் எடுக்கிற பிளானில் தான் வந்தோம். இது ஏதோ ஜஸ்ட்டு லக்கில் கிடச்சிது, அவ்வளோதான். ஏன்னா
இங்கே வந்து நம்ம நார்மல் அந்தமானில் வர மாதிரி அவ்வளோ டூரிஸ்ட்லாம் வர மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான் இங்கே டூரிஸ்ட் வர்றது. அதனால் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் அதிகம். இந்த ரோஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்டுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் டயத்துக்கு போகலன்னா அந்த பியூட்டி போயிடும். அப்படின்னா ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க, நான் போய் அங்கே சொல்கிறேன் சரியா. இங்கே வரத்துக்கு பஸ் இருக்குன்றது நாங்கள் பஸ்ஸில் வந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஏரியல் பே ஜெட்டி வரதுக்கு உங்களுக்கு பஸ்ஸே இருக்குங்க திக்லிபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. விசாரிச்சுட்டு வந்துக்குவாங்க. இப்போ நம்ம கிளம்பி போகலாம். ஏங்க இன்ஸ்டாகிராமில் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை பற்றி போட்டவங்க பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சது. அவ்வளோ பேருக்கா இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பிடிச்சிருக்கு. உண்மையாலே இது செம்ம ஜாலியாக இருக்குங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 20 days முன்னாடியாவது இந்த கண்டென்ட்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். ஸோ லைவ் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதே பேரில் தான் இருப்பேன், ட்ரான்ஸ்ஃபர் பைட்ஸ் அப்படின்னு. ஏங்க வெறும் 5 பேர் போகிறதுக்கு 12 பேர் போகிற போட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. எத்தா தண்டி போட்டு. டிஸ்டன்ஸ் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 20 minutes தானா. அங்கே தெரிது பார்த்தீங்களா, அந்த ஐலாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், நீ எங்க போன எங்க மச்சான், என்னை எண்ணி எண்ணி எங்க வச்சான், நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கே இந்த பாட்டை பாடினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்நேரம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது கன்ஃபார்மு. என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்ன தான் அவசரம் உங்களுக்கு? இப்போ வாங்க, இந்த பக்கம் இருக்கிறது இதாங்க ரோஸ் ஐலாண்டு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது அதாங்க வந்து ஸ்மித் ஐலாண்டு. நம்ம பர்மிட்டு இப்போ ரோஸ் ஐலாண்டு வரைக்கும் தான் இருக்கான். நீங்கள் ஸ்மித்துக்கு போகணுன்னா இங்கே போய்ட்டு தனியாக பர்மிட் வாங்கிட்டு ஸ்மித்துக்கு போகணுமா, அதாவது அந்த ஐலாண்டுக்கு. இந்த பாதி வரைக்கும் நீங்கள் இந்த பர்மிட் வச்சே போயிட்டு வந்துக்கலாமா. ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம் வாங்க இந்த ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட யாரா இவன் ஒரு புது ஐலாண்டு பார்க்கும்போது இதே பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கே, எல்லார்ட்டையும் இதே தான் சொல்லுவியான்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மை அதுதான். ஏன்னா ஒரு ஐலாண்டு பார்க்கும்போது அந்த ஐலாண்டு தான் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் ஐலாண்டாக தோணுது. இப்போ இது வந்தோம்ல, இங்கே வந்துட்டு பார்த்த அப்புறம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் அந்தமானில் பார்த்ததுலேயே இதுதான் பெஸ்ட்டுன்னுவேன். இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து தங்கறதுக்கு கூட பர்மிட் கிடையாது. வந்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் பார்த்து ரிட்டர்ன் போயிடணும். ஐயோ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கேமராவில் தெரியும்னு தெரில, அப்படியே பாருங்களேன். ஏகப்பட்ட குப்பை இருக்குது. அதெல்லாம் ஏன் ஒன்றும் க்ளீன் பண்ண வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் விடுங்க, வெறும் ஐலாண்டுன்றபடி செம்ம அழகாக இருக்குங்க. ஓ மை காட். என்னம்மா நண்டா? நண்டி எது தூக்கிட்டு போகுது? ஓடு. நண்டோட ஓடாது. ஏ இல்லைம்மா, இது வேறம்மா. சங்கு எங்க இப்படி இருக்கு? சங்கு இப்படியே நடந்து போகும். சங்குக்குள்ள நண்டு மாட்டிக்கிச்சா என்ன மாட்டேன்னு தெரியல. செமையா இருக்கானா பாக்குறதுக்கு. ஆமா வேணாம் வேணாம் வேணாம், கச்சிக்கிச்சு அதான் உள்ள போயிடுச்சு. ஓ இப்ப சங்கு இதானா? ஏங்க இதாங்க சங்கு, பாத்துக்கோங்க. லைவ் சங்கு. திருப்பி விட்டுரு. அவ்வளோதான் விட்டுரு அது போயிடும். செம. இப்போ ஒரு ஆங்கிள் காட்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்களேன், இது ஒரு படத்தில் வந்திருக்குங்க இந்த ஐலாண்டு. அதுவும் கிளைமேக்ஸ் சீனு ஒரு செம படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம். இப்பயும் நீங்கள் சொல்லலைண்ணா என்ன பண்ணுறது எனக்கு தெரிலங்க. இதுக்கும் மேலே எப்படி காட்டுறதுன்னு தெரில. கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நானே ஒரு நிமிஷத்தில் என்ன படம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க. சின்ன ஒரு ரெசார்ட் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே டூரிஸ்ட் ரொம்பலாம் வரமாட்டுறாங்க, ரொம்ப கம்மி. இங்கே பார்த்தீங்களா, காலையிலேருந்தே மொத்தம் 3 போட்டு இன்க்ளூடிங் நம்ம போட்டு சேர்த்தே 3 போட்டு தான் வந்திருக்கு. அப்போ 15 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் வரல. இப்போ மணி வந்து 12. 1 ஹவரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே மேக்ஸிமம் டைம் 1 மணி வரைக்கும் தான் உங்களால் உள்ளே வர முடியுங்க. திக்லிபூர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களா. அதாங்க திக்லிபூர். எவ்வளோ பெரிய மலை. தூரத்துலேருந்து பார்த்தா ஊட்டியா கொடைக்கானலாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஹைட்டான மலைங்க.
இந்த சீனரி அப்படியே எடுத்து போட்டால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே எடுத்து வால்பேப்பரை வச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இடமும். இப்போ நம்ம ஸ்மித் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸ்மித் ஐலாண்டுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ, அதாவது அங்கே கட்டின காசு அந்த 1500 போதுமா. அதே நீங்கள் இப்போ ரோஸ் ஐலாண்டு போகணுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 75 rupees கட்டணுமா ஒரு ஆளுக்கு. பார்ப்போம் இருங்க, இங்கே முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஐலாண்டு போகலாமா நாமான்னு பார்க்கலாம். நல்லா கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோதான் மொத்தமாகவே இங்கே இருக்குது. இங்கே நைட்டு தங்கலாம் அலௌடு கிடையாது, வந்து பார்த்துட்டு கிளம்பி போக வேண்டியதான். நல்லா இங்கே வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஐலாண்டு எனக்கு திடீர்னு பார்த்தோன்னே நம்ம லக்ஷதீப்பில் பார்த்த பங்காரம் ஐலாண்டு மாதிரி தாங்க இருக்குது. அங்கே போகிறதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகும், பட் இங்கே வரத்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு தான் ஆகுது. ஓகேவா, அதே அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடமும். அப்படியே திருப்புறேன் பார்க்குறீங்களா, செம்ம அழகாக இருக்குங்க கடல். ஆனால் இங்கே ஆனால் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை, அதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் வச்சுட்டு ஆனால் இது பயங்கர ஃபேமஸ் ஆகிடும் இந்த ஐலாண்டும். இங்கே டிக்லிபூர் நீங்கள் வரது தாங்க இஷ்யூ. உங்களுக்கு ஏகப்பட்ட பர்மிட்டு, ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸு, ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கணும். அப்படி நீங்கள் உங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா பயங்கர செலவாகும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 rupees கேட்குறாங்க போர்ட் பிளேயர்லேருந்து 3 days பேக்கேஜ் டிக்லிபூர் வரத்துக்கு. அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே அழகாக நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, சும்மா இந்த போர்டை வச்சு வேறு அல்ல கலப்புறாங்க. நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக விட மாட்டுறாங்க. அங்கே பாருங்கள், டேஞ்சர் crocodiles are found here. அதாவது எச்சரிக்கை, முதலைகள் இந்த ஏரியாவில் உள்ளது அப்படின்னு. சீரியஸாங்க, இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நார்த் அந்தமானில் வந்து முதல்ல ரொம்ப அதிகம். அதனால் பார்த்து போன ஒரு இடத்துக்கு நீங்கள் சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு எந்த இடத்துக்கும் போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த போர்டு தாங்க. நார்த் அந்தமானில் இது ரொம்ப காமனு. அதனால் நீங்கள் சும்மா உங்கள் இஷ்டத்துக்குலாம் அப்படி போகக்கூடாது. இங்கேயும் உள்ள பார்த்து பொறுமையாக போயிட்டு வரணும், இல்லைனா முதல்ல கிட்ட அக்கு வாங்கிடுவோம். இப்போ வாங்க அந்த எண்டு வரையும் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முதல்ல போர்டு வேறு வச்சுருக்காங்க, பார்த்து போகணும். நார்மலாக நமக்கே இந்த இடம்லாம் பார்த்தா கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். இவங்க வேறு போர்டாக வச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி முதலுக்கு எச்சரிக்கை, இந்த மாதிரி முதலைக்கு எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்து பொறுமையாக அப்படியே போயிட்டு வருவோம் வாங்க. நம்ம நேச்சர் பார்த்துக்கலாம். இந்த அந்தமான் பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் காடு 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 தாங்க. அவ்வளோ இயற்கை வளம் கொட்டி கிடைக்கிறது இந்த அந்தமானில். மரத்துக்கு மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் வேறு போட்டு வச்சுருக்காங்க, செமையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, இந்நேரம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நண்பன் படத்தில் அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனி இங்கே எடுத்தது தாங்க. ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுதான் சொல்லிட்டு தலைவா யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவார் பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் ஃபுல்லாகவே இங்கே எடுத்தது தான். 2 பக்கமும் கடல், நடுவில் இந்த சின்ன ஸ்ட்ரெச்சு வந்து கனெக்ட் பண்ணுவோங்க 2 ஐலாண்டையும். இந்த சின்ன ஸ்ட்ரெச்சு வந்து ஹை டைட் போது க்ளோஸ் ஆகிடும். உங்களால் இந்த ஐலாண்ட் அந்த ஐலாண்ட் வந்து நடந்து போக முடியாது. லோ டைட்டில் மட்டும்தான் உங்களால் நடந்து போக முடியும். ஒன்று கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த 2 ஐலாண்டையும் வந்து செப்பரேட் பண்ணி விட்டுரும். லோ டைட் டைமில் வந்து இது 2ம் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இது மாதிரி ஜாலியாக நடந்து போய்க்கலாம். சுனாமிக்கு முன்னாடி இங்கே வந்து ஒன்றும் மண் கம்மியாக இருந்துச்சான். சுனாமிக்கு அப்புறம் மண் கொஞ்சம் அதிகமாகிடுச்சான், அதாவது கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு இந்த இடம். செம்மையாக இருக்குல்ல, இயற்கையோட கிரியேஷன் தாங்க. இங்கே தாங்க நடந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆகும். அப்படியே பார்ப்போம் வாங்க. அந்த ஐலாண்டு உள்ள வந்து பெருசாக எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அந்த என்ட்ரி வரைக்கும் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். வழியாக 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் கிளம்பிட்டோங்க. அதான் அவங்க கிளம்புனாங்க, அதான் நாங்களும் லேட்டாக கிளம்புறோம். இப்போ நல்ல லோ டைட் வந்திருக்குங்க. எவ்வளோ லேண்ட் ஏரியா விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஸோ நீங்கள் இப்போ யோசித்து பார்த்துக்கலாம், அந்த நண்பன் அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்காக இவங்க எத்தனை நாள் அந்த லோ டைடுக்காக வெயிட் பண்ணி வந்து எடுத்துருப்பாங்கன்னு. ரொம்ப கஷ்டம் இங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணுறது. ஏன்னா 2 ஹவர்ஸ் தான் லோ டைட் இருக்கும். அதுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணி முடிக்க முடியாது. அதனால் நீங்கள் போயிட்டு வரணும். குஷ்டமப்பா. சரி வாங்க, அப்படியே போட்டில் ஏறி கிளம்ப வேண்டியதான். நம்ம போட்டு எங்கிட்டு கிடக்க பார்த்தீங்களா, அந்த மலைப்பிரதேசம் தான் போகிறோம்.
இந்த ஏரியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர்னால கோஸ்ட் கார்டு ஆக்டிவிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே போயிட்டு வந்த இந்த ரோசன் ஸ்மித் ஐலாண்டு கூட இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுறதுனால பர்மிட்லாம் போட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனாலே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது இது போயிட்டு வரதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பக்கத்தில் தான் வந்து கோகோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேப்பில் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அது வந்து பர்மாவோட ஐலாண்டு, ரொம்பவே பக்கம் தானே இங்கே. அதனால் இது வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏரியாங்க. அதனாலேயே இந்த இடத்துக்கு அதிக செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஏங்க அந்தமான்ல பெட்ரோல் விலை எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? 82 rupees தாங்க. வெறும் 82 ரூபா தான் பெட்ரோல் ரேட்டிங் அந்தமானில். என்னமா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ கம்மியாக இங்கே பெட்ரோல் டீசல் ரேட்டு. தரமாக இருக்குதுங்க இங்கே அந்தமானில். அட்லீஸ்ட்டு இங்கேயாவது இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். இங்கேயும் இருக்குங்க. ஏதோ கட்சி கூட்டம் போல் இருக்குது. கத்திக்கிட்டே இருக்கான். ரூமில் படுக்க முடியல, காதெல்லாம் வலிக்குது. ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ மணி கரெக்டாக ஒரு 5:45 ரேஞ்சுக்கு ஆகுதுங்க. இங்கே 5:45 அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது இது எதுவும் இல்லை. ஏங்க திக்லிபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. கரெக்டாக மணி 4:30 ஆகுது. 5 மணி நம்மளுக்கு பஸ்ஸுன்னாங்க. ஒன்றும் பஸ்ஸு வரல. முன்னாடியே வந்துட்டோம். செம்மையாக குளிருதுங்க. எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஐலாண்டில் இப்படி குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கிட்டத்தட்ட நம்ம மார்கழி மாதம் குளிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு குளிருது. போர்ட் பிளேயர் இங்கெல்லாம் வந்து சுத்தமாக குளிரே இருக்குது. அதான் இங்கே சுற்றி வந்து ஏகப்பட்ட மலை, அதுக்கப்புறம் காடு இருக்கனால இந்த இடத்த நல்லா குளிருது. நீங்கள் போர்ட் பிளேயர்லேருந்து திக்லிபூர் வரணுனாலோ இல்லை திக்லிபூர்லேருந்து போர்ட் பிளேயர் போனாலோ கவர்மெண்ட் பஸ், ப்ரைவேட் பஸ் ரெண்டுமே இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ரைவேட் பஸ் இருக்குது. அதில் இது ஒன்று கிளம்புது பார்த்தீங்களா, ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பஸ்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பஸ் இருக்குது, ஃபுல் ஏசி பஸ் ஒன்று வச்சுருக்காங்க வித்து பயோ டாய்லெட்டோட. அந்த பஸ் வந்தால் காட்டலான்னு அந்த பஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. சிவசப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரேட் டிக்கெட்லாம் ஒன்றும் அதிகம்லாம் இல்லை, ஆனால் டிக்கெட் தான் செம்ம டிமாண்டாக இருக்குது. ஏன்னா அது ஏசி பஸ்னால ரொம்ப டைட்டாக இருக்குது. அதில் இந்த ஆனந்த் வந்து நல்லா புஷ்பேக் சீட்டு 2x2. இதில் டிக்கெட் வந்து 450. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் வந்து 335 ரூபா தாங்க இங்கேருந்து போர்ட் பிளேயர் போகிறதுக்கு. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்படியே போகிறச்சு லைட்டாக பார்ப்போம், ஏன்னா ஃபுல்லாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இது சும்மா கொஞ்சம் உங்களுக்கு கண்டினியூஸாக 12 மணி நேரம் ஜர்னி பண்ணால் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் அப்பப்போ கொஞ்ச நேரம் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பஸ்ஸு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். வெயிட். அப்பா அங்கே டீ சாப்பிட போயிட்டாரு, மாத்தாச்சி அங்கே போயிட்டாங்க. வாங்க நம்மளும் போவோம். இதெல்லாம் தமிழ் கடை தாங்க. இங்கே இட்லி வந்து காலைல 5:30 தான் ரெடி ஆகுமா. ரெடி ஆச்சுன்னா பேக்கிங் பண்ணிட்டு போயிடலாம். 5 மணிக்கு பஸ்னால் கரெக்டாக 4:58 தாங்க வண்டியே வந்திருக்கு. அப்படியே ஏறிட்டு உடனே வண்டி எடுத்துருவாங்களாம். இங்கே இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க. 2 பஸ்ஸு ஒன்றாவே தவிர ஒன்றாவே போகும். அந்த ஊருக்கெலாம் புது பஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது கொஞ்சம் பழைய பஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் கன்று மாதிரி போகுமா, அச்சு நவுத்தின்னு போவாங்களாம். இங்கே நீங்கள் போகணுன்னா எஸ்டிஎஸில் போனால் தான் இருக்கலே பெஸ்ட்டு அப்படின்றாங்க. அந்தமானோட இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ தான் டிரைவர்கிட்ட பேசினேன், அவர் தான் சொன்னார். நம்ம நீ கான்வாய் பார்த்தோம்ல, அதில் 11:30 மணி கான்வாயை நம்மளால் பிடிக்க முடிஞ்சதுன்னா 2:30க்கெலாம் நம்ம போர்ட் பிளேயர் போயிடலாமா. அப்படி அந்த கான்வாய் நம்மளால் பிடிக்க முடியலன்னா அடுத்த கான்வாய் வந்து 2:30 மணிக்கு தானா. அந்த கான்வாயில் நம்ம போனோம்னா 5 இல்லைனா 5:30க்கு தான் நம்ம போய் சேருவோமா போர்ட் பிளேயர். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே இங்கே தெரியாது. பஸ்ஸு செம்ம ஓல்டாக இருந்தாலும் பயங்கர குவாலிட்டிங்க. என்ன ஹைட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சீட்டெல்லாம் தான் தரம், அவ்வளோ தரம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பேஸுன்னு. பேகை வச்சுட்டு நீங்கள் விரிச்சிக்கிட்டு உட்காரலாம், அவ்வளோ ஸ்பேஸு. அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வாங்க உட்காந்துட்டு அப்படியே மறுபடியும் கடகடா ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபன்னுங்க. இதே வச்சுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாருங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்களா, கிரேட் அந்தமான் ரோட் ட்ரிப். நான் ஃபன்னுக்கு சொல்லுங்க, இங்கே இப்போ தான் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அந்த முன்னாடியே சொன்னேன்ல, செம்மையாக இருக்குங்க. ஒரு 300 கிலோமீட்ரு தரமான ரோட் ட்ரிப்பாக இருக்கும். சீக்கிரம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாலியாக வரலாம். ஏன்னா சுற்றி சீனியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அழகாக வந்து ஹைட்டான மலை. இந்த பக்கம் கடல் வரும். அந்த ரங்கட்டு பக்கத்தில் இந்த பக்கம் ஈசிஆர் ஸ்டிச் மாதிரி கடல் வருங்க. கொங்கனுக்கே வந்து பயங்கர டஃப் கொடுக்கும். சீக்கிரமாக ரோடு போட்டு முடியும்ப்பா. தரமான ஒரு ரோட் ட்ரிப் வரோம் திரும்ப நம்ம. ஆனால் இங்கே பைக்ஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது இது நிறைய இருக்குது. அதனால் பைக் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. இப்போ நம்ம ரெஸ்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. உண்மையாலே இந்த ஊர் பேரே ரெஸ்ட் கேம்ப் தானாங்க. எப்படிலாம் வச்சுருக்காங்க பாரு பேரை. இந்த இடத்துல தான் சாப்பாடுக்கு போட்டிருக்காங்க. சுமார் ஒரு 8 மணி ஆகுதுங்க இப்போது.
இப்போ இந்த பஸ்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேனே. நம்ம ஊரில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு பகலில் பஸ்ஸு கிளம்பிச்சுன்னா பெரம்பலூரில் ஆள் ஏற்றுவாங்க, சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா. விழுப்புரத்தில் ஏற்றுவாங்க, திண்டிவனத்தில் ஏற்றுவாங்க. பட் இந்த பஸ்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திகிலிப்பூரில் ரிசர்வேஷன் பண்ணி வண்டி கிளம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து ஆள் ஏற்றுறதுக்கு நிற்காது. இந்த மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி பிரேக்குக்கு மட்டும்தாங்க நிற்கும். அங்கே எத்தனை பேர் ஏறினாங்களோ அவங்களே தான் போர்ட் பிளேயர் வரைக்கும் போய் சேரணும். நடுவில் ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. நல்லா இருக்குல்ல? அதனால் நமக்கு இப்போ நிறைய சீட்டு உள்ளே ஃப்ரீயாக இருக்குது. ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு குஜாலாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி. அந்தந்த பெரிய ஊருக்கு ஒரு பஸ்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க. திகிலிப்பூருக்கு மட்டும் 2 பஸ்ஸு. அதனால் டேரெக்ட் பாயிண்ட் பஸ்ஸு தான் இங்கே. இப்போ நம்ம ரங்கட் ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம் இந்த ஏடிஆர் ரைடில். ஏடிஆர் ரைடு அப்படின்னா வந்து அந்தமான் ட்ரங்க் ரோடு, அதுதான் வந்து ஏடிஆர் எக்ஸ்பிரஸ்ஸு, ஏடிஆர் ரைடு. இங்கே இந்த எஸ்டிஎஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு. இந்த எஸ்டிஎஸில் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. வண்டி சும்மா அடின்னு அடித்து எடுத்துகிட்டு வராங்களா, அதனால் இந்த இடத்துல அதாவது ஹாஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோன்னே வண்டி வந்து ஒரு பேசிக் செக் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம வந்த பஸ்ஸு. நம்ம ரங்கட்டுக்கு வந்த அப்புறம் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் இறக்கி விட்டுட்டு ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சுல. இப்போ வந்து பேசிக் செக் போகுது வண்டிக்கு. ஏர் ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சோன்னே மறுபடியும் எடுத்துக்கிட்டு அடின்னு அடித்து போர்ட் பிளேயர் போய் சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கண்டிப்பாக தேவைங்க இந்த ரோட்டுக்கெலாம். என்னமா கேர் எடுத்துக்கிறாங்களா வண்டிக்கு. அந்த ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி முடிச்ச அப்புறம் வண்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஹாஃப். இப்போ இவங்க டெஸ்ட்டில் வந்து வண்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வேறு வண்டி கொடுத்துருவாங்களாம். ஏன்னா நடுவில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸு. இப்போ வண்டி வந்து அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளார நம்ம இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டோன்னா அடுத்த செகண்ட் ஹாஃபை நம்ம கண்டினியூ பண்ண ரெடி ஆகிடுவோம். சூப்பராக இருக்கலாங்க உண்மையிலே சிஸ்டமு. வாங்க இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். தெளிய வச்சு அடிக்கிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குங்க. 12 மணி நேரம் ஒன்றா உட்காந்துன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இறக்கி ஏற்றுறது நல்லா தான் இருக்குது. மெயினாக இப்போ என்னென்ன செக் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பிரேக்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆயில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்தான்னு பார்த்துருக்காங்கங்க. கண்டிப்பாக இவங்க இந்த டெஸ்ட் இந்த வண்டிக்கு தேவை தான். ஆனால் இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப உச்சியில் கிடக்கு. 1-2 இடத்துல ஏறி இறங்கணும் அந்த ஃபெரி ரைடுக்காக. வாங்க போவோம். ஜம்ப் போகலாம் வாங்க. அந்த லாஸ்ட் பட் ஒன் ஃபெரி பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டோம். மேலே பிரிட்ஜு கூட இருக்கா, ஆனால் பிரிட்ஜில் போக முடியாது அப்படின்னோல அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வரும்போது ஒரு பஸ் தான் இருந்துச்சு. இப்போ 3 பஸ்ஸு ஒரு இடத்துலையும் அவங்க நிப்பாட்டும் போது அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் அள்ளுது அப்படியே. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் 11:30 மணி கான்வாயை பிடிக்கிறது. ஏன்னா இப்போவே மணி கரெக்டாக வந்து 11:10 ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து 5 மணிக்கு தான் போயிட்டு போர்ட் பிளேயர் சேர போகிறோம். பார்த்துக்கலாம் என்ன நடக்குது, நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஃபெரி இப்போ தான் வந்துட்டுருக்கு. அந்த பக்கத்துலேருந்து வர வண்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய பஸ்ஸாக வருது பார்த்தீங்களா ஃபெரியில். பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வாங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஏறி போகலாம். அடிச்சு எடுத்து வந்துருக்காங்க. இந்த பக்கம் நிற்கலாம். வரட்டும் அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இங்கேயா அந்த பக்கமா? ஓகே, அந்த ஓரமாக போய் நின்று. இது சின்ன ஃபெரிங்க, அதனால் வந்து இங்கே ஒரு வண்டி அப்படி இடுக்கில் விட்டுட்டு இன்னொரு வண்டி இப்படி விட்றாங்க. நம்ம அடுத்த ஃபெரி வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதனால் அங்கே ஒன்றும் இஷ்யூ இருக்காது. இந்த ஃபெரி குட்டியாக இருக்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் ஒரு வண்டி ரிவர்ஸ்லேயும் ஒரு வண்டி ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. நல்லா தான் நமக்கு தம்ப்நெயில் யூஸ் ஆகும். பார்த்துக்கலாம் வாங்க.
ஆண்டி நவருங்க ஆண்டி. வா எப்படி வேணா சுருகிறான் வண்டியை. சாப்பிட்டுட்டு அந்த பாராட்டாங் ஃபெரியில் போயிட்டுருக்கோங்க. நல்ல இடத்துல நிப்பாட்டினாங்க. வெறும் 140 தான் லஞ்சு, தரமாக இருந்துச்சு. இந்த பாராட்டாங் ஃபெரியில் வந்துட்டோம். கரெக்டாக இப்போ மணி 1:30 பக்கம் ஆகுதுங்க. 2:30 மணி கான்வாய் அப்படியே பூந்து 5 மணிக்கெலாம் போர்ட் பிளேயர் போய் சேர்ந்துடலாம். எங்கே ஒரு சின்ன அப்டேட்டுங்க, போகிறச்சே வந்து பாராட்டாங்கில் இருக்கிற அந்த போட்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அது இப்போ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களாம். நேற்றுலேருந்து போட்லாம் ரன்னிங்கு. அதனால் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. நம்ம போகும்போது நம்ம மட்டும்தான் இருந்தோம். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிட்டனால இங்கே பாராட்டாங் 1 டே ட்ரிப் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. போர்ட் பிளேயர்லேருந்து வந்து அப்படியே போயிடுவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக விசிட் பண்ணலாம். பாராட்டாங்கில் இருக்க லைம்ஸ்டோன் கேவ்ஸும் மட் வால்கேனோவும். ஓ மை காட், வாட் அ ஜர்னிங்க. கரெக்டாக அச்சடிச்ச மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 5:30 கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு 12 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகிருக்குங்க இந்த திக்லிபூர்லேருந்து போர்ட் பிளேயர் வந்து சேர்கிறதுக்கு. சாலிட் 12 hours 30 minutes. ஒன் ஹெல் ஆஃப் அ ரைடு, பட் செம்ம சீனிக்கு சூப்பரான ஜர்னிங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்தமான் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 days எக்ஸ்ட்ரா டைமோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நார்த் அந்தமான் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் ஒர்த்துங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐலாண்டில் ரோட் ட்ரிப் போகிற அந்த சுகமே தனி. அந்த மண்ணெலாம் உள்ளே போய் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரன்றது. இந்தியாவிலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோட் ட்ரிப் ஆகிடுவோங்க இந்த நார்த் அந்தமான் ரோட் ட்ரிப்பு. தரமாக இருந்துச்சுங்க. இப்போ தான் டிரைவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இறங்கிட்டோம். அவர்கிட்ட கேட்டோம், திரும்ப நாளைக்கு போவீங்களான்னு. கிடையாதான், நாளைக்கு இங்கே தான் லோக்கல் ஏதாவது ஓட்டுவாங்களா, நாளைக்கு தான் திரும்ப அவங்க டிக்லிபூர் போவாங்களாம். கண்டிப்பாக இதை டெய்லிலாம் ஓட்டினா அவ்வளோதான் டங்கு வர அருந்துடும். ஸோ ஒரு நாள் அவருக்கு வந்து லாங் ட்ரிப் இந்த மாதிரி டிக்லிபூர் ட்ரிப்பு, நாளைக்கு லோக்கல் ஏதாவது கொடுப்பாங்களாம். மறுபடியும் நாளைக்கு வந்து டிக்லிபூர் எடுத்துகிட்டு வண்டி போவாராம். 12.5 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டணும். மரண மாதம் இருந்துச்சு. சரியா, வாங்க இங்கே லோக்கலில் மாத்தாச்சு தான் ஷாப்பிங் மூலமாக தான் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு கிராஷ் ஆக வேண்டிதான். காதி கிராஃப்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஷாப்பிங் இப்பீங்களா மாதாஜி வந்து பயங்கரமாக போனோம்னு ஆசைப்பட்றாங்க. அதான்